بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب يسر ولا تعسر وتمم بالخير رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصايحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم فقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم ذكرني من القرآن ما نسيت وعلمني منه ما جهلت وارزقني تلاوته آناء الليل وأطراف النهار ووفق لي أن أتلوه على الوجه الذي يرضيك عني اللهم اجعلني من العلماء الصالحين الربانيين الذين أوتوا الحكم فعملوا بها ونشروها وعلموها ودعوا إليها وجاهدوا في سبيلك حتى أتاهم اليقين أقول وبالله التوفيق கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் அல் குர்ஆனுடைய விரிவுரை வகுப்பில் நாம் இருக்கின்றோம். சூரத்துல் கத்ரை படித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு இந்த சூரத்துல் கத்ரிலிருந்து 4வது வசனம் வரை நாம் பார்த்தோம். குறிப்பாக அந்த 4வது வசனத்திற்கு, அதாவது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் என்ற இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறக்கூடிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இமாம் இப்னு கசீர் அவர்களும் இமாம் குருத்துபி அவர்களும் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் எழுதுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த வசனத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் படித்து இந்த சூராவை நிறைவு செய்வோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். தனஸ்ஸலு, ஏற்கனவே நாம் சொன்னோம், தனஸ்ஸலு என்பது தத்தனஸ்ஸலு என்று இருக்கும். இறங்குகிறார்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க, பெரிய அளவு எண்ணிக்கையில் இறங்குறாங்க, அதிகமாக இறங்குறாங்க. அதனால் தன்சிலு என்பதற்கு பதிலாக தத்தனஸ்ஸலு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் சுருக்கத்துக்காக வேண்டி ஒரு தா போக்கப்பட்டிருக்கிறது. அல் மலாயிகத்து வானவர்கள், வர் ரூஹு இன்னும் ரூஹும், ஃபீஹா அதிலே, அதாவது இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே, பி இذن ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்புடைய அனுமதியுடன் அல்லது அனுமதி பெற்று அல்லது அனுமதி கொண்டு, மின் குல்லி அம்ரின் ஒவ்வொரு காரியத்திற்கும். இப்போ இமாம் இப்னு கசீர் என்ன இதுக்கு அரபியில் எழுதுறாங்க கவனிங்க, யக்ஸுரு தனஸ்ஸுலுல் மலாயிகத்தி ஃபி ஹாதிஹில் லைலதி, இந்த இரவிலே மலக்குகள் இறங்குவது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்? லிகஸ்ரத்தி பரக்கத்திஹா, இந்த இரவனுடைய பரக்கத் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு இடத்துல மலக்குகள் இறங்குகிறார்கள் என்றால் அந்த இடம் அதிகம் பரக்கத்து பொருந்தியது. எப்படி காபத்துல்லா மலக்குகள் இறங்குறாங்க, அதே போல் மஸ்ஜிதுகளில் மலக்குகள் இறங்குகிறார்கள். அதே போல் ஒரு நேரத்தில் மலக்குகள் இறங்குகிறார்கள் என்றால் அந்த நேரம் ரொம்ப பரக்கத்து பொருந்திய நேரம். எப்படி ஃபஜ்ருடைய தொழுகையில், அதே போல் அசருடைய தொழுகையுடைய நேரங்களில், அதே போன்று மற்ற பின்னாடி நமக்கு பார்ப்போம் குர்ஆன் ஹதீஸுகள் படிக்கப்படும் போது. ஸோ இந்த நேரத்தில் இந்த இரவில் பரக்கத்துகள் ரொம்ப இருக்கின்ற காரணத்தினால மலக்குகள் இந்த இரவில் இறங்குகிறார்கள். வல் மலாயிகத்து யதனஸ்ஸலூன மஅ தனஸ்ஸுலில் பரக்கத்தி வர் ரஹ்மதி, எப்போதெல்லாம் பூமியில் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் இறங்குகிறதோ மலக்குகளும் அதனுடன் இறங்குகிறார்கள். எப்படி? கமா யதனஸ்ஸலூன இன்த திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும் போது அவர்கள் இறங்குவதை போல. வயுஹீதூன பிஹல்கி ذிக்ரி, ஹல்கத்துன் ஹிலக் பிஹிலக்குன் பிஹிலக்கி ذிக்ரி, ذிக்ருடைய ஹல்காக்கள், ذிக்ருடைய கூட்டங்களை வானவர்கள் சுற்றி கொள்வதை போன்று. வயதஊன அஜ்னிஹதஹும் லிதாலிபில் இல்மி பிஸித்கின் தஅதீமன் லஹு, உண்மையில் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவரை கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகள் தங்களுடைய ரெக்கைகளை வைத்து விடுகின்றார்கள், பூமியில் தாழ்த்தி விடுகின்றார்கள். கவனியமா தயவு செய்து, பாடமே நம்ம இடையில நிறைய கேப் ஆகி போயிடுது.
போயிடுது. அதனால் வரும் பொழுது நல்ல துவா செஞ்சுட்டு சிந்தனையோட மன ஓர்மையோடு வாங்க. அல்லாஹ் இந்த வகுப்பை எந்த விதமான கோளாறும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல், இடைவெளியும் இல்லாமல் நிறைவு செய்வதற்கு, படிப்பதற்கு, வாழ்நாளெல்லாம் படித்து கொண்டிருப்பதற்கு அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வகுப்பு தொடர்றதுக்காக வேண்டி துவா கேட்குறீங்களோ அந்த அளவு எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பை நடத்துகிறத லேசாக்கி கொடுப்பான். அதனால் என்னுடைய துவா மட்டும் போதாது, இதில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய துவாவும் ரொம்ப 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 முக்கியம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹும்ம யஸ்ஸிர். வ அம்மர் ரூஹ், சரி மலக்குகள் இறங்குகிறார்கள், ரூஹ் இறங்குகிறார் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறானே, அந்த ரூஹ் என்றால் யார்? ஃபகீல அல் முராது பிஹி ஹாஹுனா ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாம். ரூஹ் என்பவர் யார் என்றால் இங்கே ரூஹை கொண்டு நோக்கம் ஜிப்ரீல் ஆவார். ஃபயகூனு மின் பாபி அத்ஃபில் ஹாஸி அலல் ஆமி. அப்போ பொதுவாக மலக்குகள் என்று சொல்லப்பட்டுவிட்டு அடுத்து விசேஷமாக ஜிப்ரீல் என்று சொல்லப்படுகிறது. வக்கீல மற்றொரு கருத்து கூறப்படுகிறது, ஹும் தர்பும் மினல் மலாயிகா. ரூஹ் என்பவர்கள் யார் என்றால் மலக்குகளில் அவர்கள் ஒரு வகையினர். கமா தகத்தம ஃபி சூரத்தின் நபஇ வல்லாஹு அலம். சூரா அந்நபால இதை பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் என்று இமாம் இப்னு கசீர் கூறுகிறார்கள். வ கௌலுஹு மின் குல்லி அம்ரின் கால முஜாஹித் சலாமுன் ஹிய மின் குல்லி அம்ரின். சலாம் உண்டாகட்டும். ஹிய இந்த இரவு சலாம் உண்டாகுவது என்பது மின் குல்லி அம்ரின் எல்லா காரியத்திற்கும். கவனியே, முஜாஹித் சொல்கின்றார்கள் சலாமுன் ஹிய கால ஹிய சாலிமத்துன். இந்த இரவு சலாமத்து பெற்றது, ஆபத்துகள் அற்றது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றது. லா யஸ்ததீஉ ஷைத்தானு அன் யஅமல ஃபீஹா சூஅன் அவ் யஅமல ஃபீஹா அதன். ஷைத்தான் இந்த இரவிலே கெட்டதை செய்வதற்கு அவன் சக்தி பெற மாட்டான், அல்லது யாருக்கும் இடையூறு தருவதற்கு அவன் சக்தி பெற மாட்டான். வகால கதாதா வகைருஹு மின் குல்லி அம்ரின் சலாமுன் என்பதற்கு கதாதா என்ன கூறுகிறார்கள் என்றால், துக்தா ஃபீஹல் உமூர். இந்த இரவிலே காரியங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படுகின்றன. அப்ப முடிவு செய்யப்படுகின்றன என்பதற்கு என்ன அர்த்தம்? அந்த இரவுல தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்ல. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதை அல்லாஹு தஆலா இறுதியாக முடிவு செய்து அதற்குரிய வானவர்களிடத்திலே அந்த செயல்கள் ஒப்படைக்கப்படுகின்றன. வ துகத்தருல் ஆஜாலு வல் அர்ஸாகு. மனிதர்களுடைய வாழ்நாள்களும் அதுபோன்ற அவர்களுடைய ரிஸ்க்குகளும் நிர்ணயிக்கப்படுகின்றன, முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகின்றன. கமா கால தஆலா ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒவ்வொரு ஞானமிக்க காரியமும் அந்த இரவிலே முடிவு செய்யப்படுகிறது. ஆக இது எந்த இரவு? நேற்று மக்கள் கொண்டாடிய இந்த பராத் இரவில் அல்ல. இது மறைக்கப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவில் நடக்கின்றது, ரமதானுடைய மாதத்தில் நடக்கின்றது. மக்கள் முட்டாள்களாக ஆதாரம் இல்லாமல் கற்பனையாக இந்த இரவை நம்பிக்கொண்டு அதில் சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சடங்குகளை எதுக்கு செய்கிறாங்க? பொதுவாகவே சடங்குகளுக்கு ஏன் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றால், நல்ல மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா அவனுடைய அருளால் நமக்கு நேர்வழியை கொடுத்ததுனால இந்த விஷயங்களை நாம் புரிய முடிகிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நேர்வழி கிடைத்திருக்கவில்லை என்றால் அந்த முட்டாள்கள் மாதிரி தான் நாமும் முட்டாள்களாக இந்த துன்யாவுடைய ஆசையில் துன்யாவுக்காக தீனை மாற்றியிருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தா இறுதி வரை அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பாக வைப்பானாக, ஆமீன். இப்போ மக்கள் என்ன செய்கிறார்கள்? 3 யாசின் ஓதுறாங்க. சரி, யாசின் ஓதுறீங்களே 3 யாசின். யாசின் என்னங்க? யாசின் அல்லாஹுடைய கலாமில் ஒரு கலாம். அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனுடைய ஒரு பகுதி. அந்த சூறால எதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களை பின்பற்றி அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து உயிர் தியாகம் செய்த நல்லோருடைய வரலாறை அல்லாஹு தஆலா பேசுகிறான். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், நரகத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய நிஅமத்தையும் அல்லாஹுடைய வல்லமையையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட இந்த சூறாவை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி மறுமையினுடைய வெற்றிக்காக இதை ஓதி இதில் சொல்லப்பட்ட செய்திகளை கொண்டு படிப்பினை பாடம் பெற்று ஈமானை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு யாசினை ஓதி சோறு கேட்குறாங்க, ஒரு யாசினை ஓதி நீண்ட நாள் வாழ்க்கையை கேட்குறாங்க, இன்னொரு யாசினை ஓதி பலாய் முசீபத்து துன்யா நமக்கு வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, நோய் நொடி வரக்கூடாது என்பதற்காக வேண்டுதல் செய்து கொள்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிலை வணங்கக்கூடியவர்கள் தங்களுடைய உலக ஆதாயங்களுக்காக சிலைகளை நாடுவதை போன்று ஒரு மூமினாகப்பட்டவன் தன்னுடைய மார்க்கத்தை கொண்டு
மறுமையை நாடுவான். மற்றபடி பொதுவாக துன்யாவில் தேவையான நன்மைகளை அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்பான். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய மார்க்கத்தை இந்த துன்யாவுக்காக வேண்டி அவன் ஆக்கி கொள்ள மாட்டான். இந்த மக்கள் இப்பேற்பட்ட மகத்தான மார்க்கத்தை கடைசியில் இந்த 3 யாசின் ஓதி அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையானதை செய்து கொண்டு பிறகு அதோட முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுக்கு இவங்களுக்கு இடையில உண்டான உறவு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அந்த 3 யாசின் ஓதி எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. அதோட அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கப்பட்டது. மலக்குகளை சொல்லி எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. எவ்வளவு ஒரு மட்டமான சிந்தனை பாருங்கள். அல்லாஹு தாலாவுடைய ஒவ்வொரு நாளுமான தொழுகையின் மீது முக்கியத்துவம் கிடையாது. குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், காலை மாலை இபாதத்து செய்யணும், அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான கவலையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. இப்படி துன்யாவுக்காக அவர்கள் உருவாக்கி கொண்ட சடங்குகளின் மீது நம்பிக்கை, கண்ணியம், அதில் அவர்களுக்கு எல்லை மீறிய பேணுதல். ஃபர்லு தொழுகையை கூட சுபுகு தொழுகாமல் தூங்கிடுவான், அதில் அலட்சியம் செய்து விடுவான். ஆனால் இந்த 3 யாசின் ஓதி பரக்கத்தை தேடுறதுல ஒரு குறையுமே செய்ய மாட்டார்கள். இது ஏன்? இது ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிய அமல்னால இதை கொண்டு மகத்தான மார்க்க கடமைகளை விட்டு அவர்கள் அலட்சியம் செய்ய வைக்கின்ற காரணத்தினால இது அவங்க கரெக்டாக செஞ்சிருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக யா அர்ஹமர் ராஹிமீன். சரி, அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள்? அதை நம்ம போன அமர்வுலையும் கொஞ்சம் சொன்னோம். இந்த மலக்குகள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது தன்சிலுல் மலாயிக்கத்து ஐ தஹ்பித்து மின் குல்லி ஸமா, ஒவ்வொரு வானத்திலிருந்தும் அந்த மலக்குகள் இறங்குவார்கள். மின் சித்ரத்தில் முன்தஹா, அந்த சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்தும் மலக்குகள் இறங்குவார்கள். வமஸ்கனு ஜிப்ரீல் அலா வஸதிஹா, இந்த சித்ரத்துல் முன்தஹாவில் ஜிப்ரீல் எங்கே இருப்பார் என்றால் அதனுடைய நடுவில். ஃபயன்ஸிலூன இலல் அர்தி வயுஅம்மினூன அலா துஆஇன் நாஸி, ஆக அவர்கள் பூமிக்கு இறங்கி மக்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். இலா வக்தி துலூஇல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு உதயமாகின்ற வரை. அடுத்து ரூஹ் என்பவர் யாரு? ரூஹ் என்பவர்கள் ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது சின்ஃபு மினல் மலாயிகா, மலக்குகளில் ஒரு வகையினர். ஜஅலு ஹஃபதத்தன் அலா சாயிரிஹிம், ஏனைய மலக்குகளுக்கெல்லாம் இவர்கள் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். வ அன்னல் மலாயிகத்த லா யரவுனஹும், மலக்குகள் இவர்களை காண முடியாது. கமான் லா நரா நஹ்னுல் மலாயிகா, நாம் மலக்குகளை பார்க்க முடியாதது போன்று மலக்குகள் இவர்களை பார்க்க முடியாது. முகாத்தில் சொல்கின்றார், ஹும் அஷ்ரஃபுல் மலாயிகா, இவர்கள் மலக்குகளிலேயே ரொம்ப சிறப்பானவர்கள். வ அக்ரபுஹும் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். வகீல இன்னஹும் ஜுந்தும் மின் ஜுந்தில்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் கைரில் மலாயிகா, இன்னொரு கருத்து, இவர்கள் மலக்குகள் அல்ல, அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான இராணுவங்களில் படைகளில் இவர்கள் ஒரு வகையினர். குஷைரி சொல்கின்றார்கள், ஹும் சின்ஃபு மின் ஹல்கில்லாஹி யகுலுன தஆம் வலஹும் ஐதின் வ அர்ஜுலுன் வலைசு மலாயிகா. ரூஹ் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு வகையினர். அவர்கள் உணவும் உண்பார்கள், நீரும் குடிப்பார்கள், அவர்களுக்கு கைகள் இருக்கும், கால்கள் இருக்கும், அவர்கள் மலக்குகள் அல்ல. அடுத்து வகீல அர்ரூஹு ஹல்குன் அதீமுன் யகூமு ஸஃபன் வல மலாயிகத்து குல்லுஹும் ஸஃபா, இன்னொரு கருத்து, ரூஹ் என்பது அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான ஒரு பெரிய படைப்பு. அவர் அந்த ஒரு படைப்பே தனி ஒரு வரிசையாக நிற்பார்கள், மலக்குகள் எல்லாம் ஒரு வரிசையில் நிற்பார்கள். வகீல அர்ரூஹு அர்ரஹ்மத்து யன்ஸிலு பிஹா ஜிப்ரீல், ரூஹ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகும். மஅல் மலாயிகத்தி ஃபி ஹாதிஹி லைலத்தி அலா அஹ்லிஹா, இந்த இரவிலே மலக்குகளோடு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக ஜிப்ரீல் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆக இவ்வளவு கருத்து ரூஹ் என்பதற்கு சொல்லப்படுகின்றது. தலீலுஹு யுனஸ்ஸிலுல் மலாயிகத்த பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, இது குர்ஆனுடைய வசனம். எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். யுனஸ்ஸிலுல் மலாயிகத்த பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, சூரா அன்-நஹ்ல்ல 2வது வசனம். ஃபீஹா ஐ ஃபீ லைலத்துல் கத்ரி தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, ஃபீஹா என்பது லைலத்துல் கத்ரை குறிக்கிறது. பி இத்னி ரப்பிஹிம் என்ற சொல் ஐ பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இறங்குகிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கல, அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவர்களால் இறங்க முடியாது. ஐ மின் குல்லி அம்ரின் அமர பி குல்லி அம்ரின் கத்தரஹுல்லாஹு வ கதாஹு ஃபி தில்க ஸனதி இலா காபிலின், அல்லாஹு தஆலா முடிவு செய்திருக்கக்கூடிய அந்த ஆண்டு
ஆண்டுக்குண்டான கட்டளைகளை கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள். قاله ابن عباس رضي الله عنهما كقوله تعالى يحفظونه من أمر الله أي بأمر الله. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. இந்த இடத்துல மின் என்ற இந்த சொல் இருக்கிறது பாவுடைய அர்த்தத்தை கொண்டது. அதாவது ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் அல்ல, ஒவ்வொரு காரியத்தை கொண்டும், அதாவது முடிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் இந்த பூமியிலே இறக்குகிறார்கள். அதாவது ஒரு கிராத் என்னன்னு சொன்னா, நம்ம இப்போ ஓதுவது தனஸ்ஸலுல் மலாயிகத்து, தனஸ்ஸலுல் மலாயிகத்து, இது ஒரு கிராத். இன்னொரு கிராத் என்னன்னு சொன்னா தன்சிலுல் மலாயிகத்து, அதாவது ஜாவுக்கு ஷத்து இல்லாம நூனுக்கு சுக்குன் வைத்து தன்சிலுல் மலாயிகத்து என்று ஒரு கிராத் இருக்கு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து என்று ஒரு கிராத் இருக்கு, இன்னொரு கிராத்து துனஸ்ஸலுல் மலாயிகத்து என்று ஒரு கிராத் இருக்கு. ஆக 3 வகையான கிராத்துகள் இதில் இருக்கின்றன. அதுதான் இமாம் சொல்கின்றார்கள் வக்கிராஅத்துல் ஆம்மதி தன்சிலு பிஃபத்ஹி தா. பொதுமக்கள் குர்ஆன் காரிகள்ல பலர் இதை தன்சிலு என்று ஓதுகின்றார்கள். இல்லா அன்னல் பஸி ரஹிமஹுல்லா ஷத்ததத் தா. ஆனா பஸி என்ற அறிஞர் ரஹிமஹுல்லா அவங்க தனஸ்ஸலு என்று ஓதுகின்றார்கள். وقرح طلحة بن مصرف وابن سميقع بضم التاء على الفعل المجهول. إذا مبني للمفعول எடுத்து துனஸ்ஸலு மலக்குகள் இறக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்தை கொண்டு மஜ்ஹூலாக ஓதுகின்றார்கள். வக்கர அலியுன் வப்னு அப்பாஸ் வஇக்ரிமா வகல்பி மின் குல்லி அம்ரின் என்பதை மின் குல்லிம்ரிஇன் என்ற ஒரு கிராத்தாவும் ஓதுகின்றார்கள். ஏற்கனவே நம்ம தவறில பார்த்துட்டோம். ஆனால் மின் குல்லிம்ரிஇன் என்ற கிராத் இருக்குது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிராத்தல், இவங்க மூலமாக அறிவிக்கப்படுவதாக வருது, அவ்வளவுதான். மற்றபடி அது ஆதாரபூர்வமானதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு கிராத்தாக இப்படி ஓதப்படுகிறது என்று சொல்லலாமே தவிர அதை நம்ம முஸஹஃபுடைய திலாவத்தில் நம்ம கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி இமாம் தபரி சொன்னதை நம்ம பார்த்தோம். வ ருவிய அன் இப்னு அப்பாஸின் அன்ன மஅனாஹு ஐ மின் குல்லி மலக்கின் وتأولها الكلبي على أن جبريل ينزل فيها مع الملائكة فيسلمون على كل امرئ مسلم. அப்போ மின் குல்லி அம்ரின் என்பதை இம்ரவுன், அதாவது மனிதன், ஆடவர் என்ற அர்த்தத்தை கொண்ட இம்ரவுன் என்ற சொல்லை கொண்டு ஓதும்போது அப்போ என்ன அர்த்தம் வருகிறது என்றால், அந்த இரவுல மலக்குகளோட ஜிப்ரீல் இறங்கி எல்லா முஸ்லிமான மனிதர்களுக்கும் சலாம் சொல்வார்கள், மலக்குகள் எல்லாம் ஜிப்ரீலும் என்ற அர்த்தம் வரும். மின் பிமஅனா அலா, இந்த இடத்துல மின் குல்லிம்ரி இனப் என்று வரும் பொழுது அப்போ இங்கே இம்ரவுன் அம்ர் என்பதை இம்ரவுன்கிற அர்த்தம் வச்சுட்டோம்ல. அப்போ மின் என்பதற்கு என்ன அர்த்தம் வரும்? சலாம் சொல்கிறார்கள் என்று வரும் பொழுது அலாவுடைய அர்த்தம் வரும். அப்போ என்ன அர்த்தம் வரும்? ஃபயுசல்லிமூன அலா குல்லிம்ரிஇன் முஸ்லிமின். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. அம்ரு என்பதை, அம்ரு என்று வந்திருக்கக்கூடிய வார்த்தையை இன்னொரு கிராத்தில் எப்படி ஓதப்படுது? இம்ரவுன் என்ற சொல்லை கொண்டு ஓதப்படுகிறது. இம்ரவுன் என்றால் என்ன அர்த்தம்? மனிதர், ஆடவர் என்ற அர்த்தம். அப்போ தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி இம்ரஇன் சலாமுன். அப்போ என்ன அர்த்தம் வரும்? இந்த சலாமுன் என்பது இதோட சேர்த்துருவோம். அப்போ சலாமுன் மின் குல்லி இம்ரிஇன் என்பதில் மின் என்பதை அலாவுடைய அர்த்தத்தில் கொண்டு வரணும். அப்போ சலாமுன் அலா குல்லி இம்ரிஇன், எல்லா மனிதர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். இப்போ நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் தானே சொல்கிறோம், அஸ்ஸலாமு மின்கும்னு சொல்லலை. அஸ்ஸலாமு மின்கும்னு சொன்னால் உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இந்த மின் என்பது அலாவுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இதா கான லைலத்துல் கத்ரி நஸல ஜிப்ரீல் ஃபி கப்கபத்தின் மினல் மலாயிகா. லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துவிட்டால் பெரும் கூட்டத்துடன் மலக்குகள் இறங்குகிறார்கள். யுஸல்லூன வ யுஸல்லிமூன அலா குல்லி அப்தின் காயிமின் அவ் காயிதின் யذ்குருல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடியவர், நின்றாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி, ஆக நின்ற நிலையிலோ உட்கார்ந்த நிலையிலோ அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியாரையும் சந்தித்து அவர்களுக்காக மலக்குகள் ஸலவாத், அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை வேண்டி துஆ செய்கிறார்கள். இப்போ வாங்க, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாம், நம்ம சொல்லக்கூடிய சலாம் என்ற வார்த்தை பாதுகாப்பு, ஈடேற்றம், அதே போல் சுப செய்தி, நற்செய்தி, அதே போல் சாந்தி, சமாதானம், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு, அந்த மாதிரியான பொருள்கள். ஹிய அது எது குறிக்கும்? லைலத்தை குறிக்கும். ஹத்தா வரை, மத்ல உதயமாகுதல், அல் ஃபஜ்ர் அதிகாலை. கவனிய இமாம் தபரி சொல்லுகின்றார்கள், சலாமுன் லைலத்துல் கத்ரி மின ஷர்ரி குல்லிஹி.
லைலத்துல் கத்ர் என்ற இரவு பாதுகாப்பு பெற்றது எல்லா தீமைகளிலிருந்தும். மின் அவ்வலிஹா இலா துலூஇல் ஃபஜ்ரி மின் லைலத்திஹா, அந்த இரவு ஆரம்பமானதிலிருந்து அந்த இரவு முடிகின்ற வரை, ஃபஜ்ரு உதயமாகின்ற வரை அது முழுக்க முழுக்க பாதுகாப்பு பெற்ற ஒரு சாந்தமான இரவாகும். இந்த கருத்தை தான் கத்தாதா சொல்லுகின்றார்கள். அதே போல இந்த கருத்தை முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்லுகின்றார்கள். அதே போல இப்னு ஸெய்த் சொல்லுகின்றார்கள், ஐ லைஸ ஃபீஹா ஷைஉன், எந்த ஆபத்துமே இந்த இரவில் இல்லை. ஹிய கைருன் குல்லுஹா, இது முழுக்க முழுக்க நன்மைகளால் நிறைந்தது. அடுத்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் ஐ கால லா யஹதுஸு ஃபீஹா அம்ருன். அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ லைலா சொல்லுகின்றார், இந்த இரவுல எந்த குழப்பமும் எந்த பிரச்சனையும் நிகழாது. அடுத்து வஉனிய பிகௌலிஹி ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அடுத்து சலாமுன் ஹிய, அதுக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற ஓர் இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு. என்ன பாதுகாப்பு? இந்த இரவுல ஆபத்துகள் நிகழாமல், குழப்பங்கள் நிகழாமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான். அல்லாஹுமே சரி. என்ன வகையான ஆபத்து, என்ன வகையான குழப்பம் அல்லாஹ் மிக அறிந்தவன். பொதுவா எல்லா வகையான ஆபத்துகளையும் குழப்பங்களையும் குறிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு மேல இந்த சலாமத் என்பதை கொண்டு என்ன நாடி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். சரி, ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதுக்கு என்ன அர்த்தம்? இலா மத்லஇல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை. வக்தலஃபத்தில் குர்ராவு ஃபீ கிராஅத்தி கௌலிஹி ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி ஃபகரஅத் ذلك عامة قراء الأمصار سوى يحيى بن وساب والأعمش والكسائي மத்லஇல் ஃபஜ்ரி பிஃபத்ஹில் லாம். இப்போ பாருங்க, இந்த அரபி மொழியில ஹத்தாங் என்ற வார்த்தை இருக்குது. ரொம்ப விசித்திரமான வார்த்தை இது. இந்த ஹத்தாவை எப்படி வேணாலும் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? இந்த ஹத்தா என்ற வார்த்தைக்கு பிறகு ஹத்தாவை ஜர்ருடைய எழுத்தா வைத்தா அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ரு செய்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் அப்படி படிக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த ஹத்தா என்ற வார்த்தையை ஹத்தா என்ற வார்த்தையை அத்துஃபுடைய எழுத்தா வைக்கலாம். ஹத்தா என்ற வார்த்தையை பிரிக்கக்கூடிய எழுத்தாக நம்ம வைக்கலாம். அப்படி வைத்தோமே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அத்ஃபா வைத்தோம்னா முன்னாடி உள்ளதுக்கு தகுந்த மாதிரி, பிரிக்கிறதா வைத்தோம்னா ஹத்தா மத்லஉல் ஃபஜ்ர் அப்படியும் படிக்கலாம். பல மாதிரி 3 வகையாகவும் ஹத்தாவுக்கு பின்னாடி உள்ள சொல்ல நம்ம படிக்கலாம். கவனிங்க. அடுத்து யஹ்யா இப்னு விசாப், அஅமஷ், கிசாயி அவங்க எப்படி படிக்கிறாங்க? பிஃபத்ஹில் லாம், லாமுக்கு ஃபத்ஹா வைத்து ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ரின் படிக்கிறாங்க. பிமானா ஹத்தா துலூஇல் ஃபஜ்ரி. தகூலுல் அரபு தலா மணிக்கணும் சரி. இப்போ இங்கே சொல்லக்கூடிய இந்த கிராத் இருக்குது பாருங்களேன், இது ஹத்தாவுக்கு பின்னாடி உள்ளதை வைத்து கிடையாது. இந்த மத்லாங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், மத்லா, இதை எப்படி படிக்கிறது? மத்லான்னு படிக்கிறதா மத்லின்னு படிக்கிறதா? அது இங்கே கிடையாது. இப்போ பொதுவாக எல்லாருமே எப்படி ஓதிருக்கிறாங்க? மத்லான்னு படிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் யஹ்யா இப்னு விசாப், அஅமஷ், கிசாயி மத்லிஇல் லாமுக்கு கஸ்ரா வைத்து பி கஸ்ரி லாம் ஓதுறாங்க. தௌஜீஹம் மின்ஹும் ذلك الى الاكتفاء بالاسم من المصدر وهم ينوون بذلك المصدر. சரி, அப்ப மத்லா என்று படித்தா அது இஸ்மு மக்கான் ஆயிடும். சரிங்களா? தலா யத்லூ. மத்லின்னு படித்தா மஸ்தருடைய அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? ஹத்தா துலூஇல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை அப்படின்னு அர்த்தமாகும். வஸ்ஸவாபு மினல் கிராஅத்தி ஃபீ ذلك عندنا فتح اللام لصحة معناه في العربية وذلك أن المطلع بالفتح هو الطلوع والمطلع بالكسر هو الموضع الذي تطلع منه ولا معنى للموضع الذي تطلع منه في هذا الموضع. آخر تفسير سورة القدر. கொஞ்சம் நல்ல கவனமா தெளிவா கேளுங்க. சரி, அப்ப இந்த இடத்துல இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி, நம்ம ஹத்தாவை பற்றி பேசல, இந்த மத்லா என்ற வார்த்தையை பற்றி பேசுகிறோம். இந்த மத்லா என்பது என்ன அடிப்படையில் ஓதப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கிராத்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி லாமுக்கு ஃபத்ஹா வைத்து ஓதுகிறார்கள். இன்னொரு கிராத்து மத்லிஇல் ஃபஜ்ரி லாமுக்கு கஸ்ரா வைத்து ஓதுறாங்க. சரி, லாமுக்கு கஸ்ரா வைத்தால் என்ன அர்த்தம்? லாமுக்கு ஃபத்ஹா வைத்தா என்ன அர்த்தம்? இதில் எந்த கிராத்து ரொம்ப ஏற்றமான கிராத்து என்றால் இமாம் தபரி சொல்கிறாங்க, ஃபத்ஹா வைத்து ஓதக்கூடிய மத்லா என்ற கருத்து தான் ரொம்ப ஏற்றமான கருத்து. பாருங்க, வஸ்ஸவாபு மினல் கிராஅத்தி ஃபீ ذلك عندنا فتح اللام. மத்லா என்று லாமுக்கு ஃபத்ஹா வைத்து ஓதுவது ஏற்றமான கிராத்து. ஏன்னா இதனுடைய அர்த்தம் தான் ரொம்ப சரியாக இருக்கிறது. ஏன் மத்லா என்ற இந்த சொல் இருக்கிறது, இதுதான் அரபியில் மஸ்தர் மீமியான்னு சொல்லுவாங்க. துலூ, உதயமாகுதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். மத்லி என்று சொன்னால்
உதயமாகக்கூடிய இடத்தை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல உதயமாகக்கூடிய இடத்தை சொல்கிறதுக்கு எந்த விதமான பொருளுமே செட் ஆகாது. அதனால் மத்லா என்று சொல்வது தான் சிறந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது லைட்டாக கொஞ்சம் மாற்றிருப்பேன் அவசரத்தில். இதுதான் கரெக்டு, புரிஞ்சு கொள்ளுங்க. மத்லா என்றால் உதயமாகுதல் என்று அர்த்தம். மத்லி என்று சொன்னால் உதயமாகக்கூடிய இடம்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் சூரா கஹ்ஃப் ஓதுங்க. சூரா கஹ்ஃபில் பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யா ரப்பி ரப்பி ஜித்னி இல்மா ஹத்தா இதா பலக மத்லி அஷம்சின்னு வரும் பாருங்க. அங்கே இந்த வருது பாருங்க. ஹத்தா இதா பலக மத்லி அஷம்சி, சூரியன் உதிக்கும் இடம் அப்படின்னு வருது பாருங்க. அப்போ மத்லினா உதிக்கும் இடம், மத்லானா உதித்தல் என்ற அர்த்தம். புரிந்ததா புரியலையா? அடுத்து இப்னு கசீர் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்னு கசீர் ரஹிமஹுல்லா கொஞ்சம் விரிவாக போகிறாங்க, பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சிருவோம் இந்த சூறாவை. மதிப்பிற்குரிய பெருந்தகைகளே, மத்லா லாமுக்கு ஃபத்ஹா வைத்து ஓதினால் மஸ்தர் உடைய பொருள், அதாவது உதித்தல். ஃபஜ்ரு உதித்தல் வரைக்கும், ஃபஜ்ரு உதயமாகின்ற வரைக்கும் மஸ்தருடைய அர்த்தம். அதுதான் இங்கே பொருத்தமாக இருக்கும். சிலர் மத்லின்னு ஓதுறாங்க. மத்லி என்று ஓதுனா என்ன அர்த்தம் வரும்? உதயமாகக்கூடிய இடம் என்று அர்த்தம் வரும். அப்படியும் ஒரு கிராத் இருக்கு. ஆனால் அந்த கிராத் பொருளோட பொருத்தமாகாது. ஏன்னா இங்கே அந்த இரவு ஃபஜ்ரு உதயமாகக்கூடிய நேரம் வரை நீடித்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான். உதயமாகக்கூடிய இடத்தோட அல்லாஹு தஆலா தொடர்பு படுத்தி பேசல. இங்க உதயமாகக்கூடிய இடத்துக்கும் லைலத்துல் கத்ருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப புரிஞ்சா இல்லையா? கவனிங்க. அல்லாஹு மேசிர். இப்போ பார்ப்போம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். கால தஸ்லீமுல் மலாயிகத்தி லைலத்துல் கத்ரி அலா அஹ்லில் மசாஜிதி ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ரு. இப்னு கசீர் சொல்லுகின்றார்கள், ஷாபி அவர்கள் மூலமாக மலக்குகள் லைலத்துல் கத்ரில் இறங்கி மஸ்ஜிதில் இருப்பவர்கள் மீது சலாம் சொல்வது இருக்கிறதே, அது ஃபஜ்ரு உதயமாகின்ற வரை நீடிக்கின்றது. வரவா இப்னு ஜரீர் அன் இப்னு அப்பாஸின் அன்னஹு கான யக்ரவு மின் குல்லி இம்ரிஇன் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நம்ம ஏற்கனவே தபரியில் படித்தோம்ல, அப்படி ஒரு கிராத்தையும் இமாம் தபரி அவங்க பதிவு செய்திருப்பதாக இப்னு கசீர் சொல்கிறார்கள். வரவல் பைஹகி ஃபி கிதாபிஹி ஃபதாயிலுல் அவ்காத், நேரங்களின் சிறப்புகள் என்ற நூலில் இமாம் பைஹகி ஒரு அறிவிப்பை அறிவிக்கின்றார்கள். அன் அலியின் அசரன் கரீபன் ஃபி நுசூலில் மலாய்கா, மலக்குகள் இறங்குவதை பற்றி ஒரு விசித்திரமான ஒரு அறிவிப்பை அறிவிக்கின்றார்கள். அதே போல முரூரிஹிம் அலல் முஸல்லீன லைலத்துல் கத்ரி வ ஹுசூலில் பரக்கத்தில் லில் முஸல்லீன், அந்த இரவுல மலக்குகள் எப்படி இறங்குறாங்க, தொழக்கூடியவர்களை எப்படி அவங்க கடந்து செல்றாங்க, தொழக்கூடியவங்களுக்கு என்னென்ன விதமான பரக்கத்து வருது என்பதை பற்றியெல்லாம் ஒரு அறிவிப்பு வருது. அதனுடைய கருத்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முடிஞ்சால் பைஹக்கில் எடுத்து பார்ப்போம். பெரும்பாலும் சில ஆதாரமற்ற அறிவிப்புகளில் கொஞ்சம் வித்தியாசமான செய்திகள், அந்த ராத்திரியில் அந்த காலத்தில் உட்காந்து மக்களுக்கு பயான் செய்யும்போது பயான் செய்கிறவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இங்கேயும் நிறைய இந்த பொய்யான ஹதீஸுகள் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பராத் இரவு வந்ததே இந்த பொய்யான பலவீனமான ஹதீஸுகளை வச்சு தான். அடுத்து வரவா இப்னு அபி ஹாத்தம் அன் காபில் அஹ்பார் அசரன் கரீபன் அஜீபன் முத்தவ்வலன் ஜித்தன், ரொம்ப பெரிய விசித்திரமான ரொம்ப பெரிய ஒரு பல கருத்துக்களை இந்த இடத்துல காபுல் அஹ்பார், இவர் யஹூதியா இருந்து இஸ்லாமுக்கு வந்தவங்க, ஒரு ஆலிம், அவங்க அறிவிக்கின்றார். ஃபி தனஸ்ஸுலில் மலாயிகத்தி மின் சித்ரத்தில் முன்தஹா சுஹ்பத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இலல் அர்தி, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சித்ரத்துல் முன்தஹால இருந்து மலக்குகள் எப்படி இறங்குறாங்க, வ துஆஇஹிம் லில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கு பெண்களுக்கு அவங்க எப்படிலாம் துஆ செய்றாங்க என்பதை பற்றி காபுல் அஹ்பார் ரொம்ப பெரிய ஒரு அறிவிப்பு அறிவிக்கின்றார். இந்த பராத் இரவு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஷாபானுடைய இந்த 15வது இரவு, இது சம்பந்தமா ஹதீஸ்ல இருக்கிறது ஒரே ஒரு சிறப்பு தான், அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான், அவ்வளவுதான். இந்த நிஸ்ஃபுன்னு தான் வருது, அதுலேயும் 15வது இரவுலாம் வர்றது கிடையாது. நிஸ்ஃபுங்கிறது 14லையும் வரலாம், 15லையும் வரலாம். மாதம் முடியும் போது தான் நமக்கு எது நிஸ்ஃபுங்கிறது தெரியும். அது மறைக்கப்பட்டுருச்சு. மாதம் எப்போ முடியுது, 29ல் முடியுதா 30ல் முடியுதான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. 30ல் முடிஞ்சாதான் 15ங்கிறது சமபாதியாக ஆகும். 29ல் முடிஞ்சால் எப்படி நம்ம 15 சமபாதிமிங்க முடியாது. அதனாலேயும் இந்த பராத் இரவு 15ல் கொண்டாடுறதுங்கிறது முட்டாள்தனமான ஒரு செயல். இது நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, என்னன்னு சொன்னால், இந்த ஷபே பராத்
ஷாபானுடைய இந்த 15வது இரவு இருக்குதே, இது யூதர்களிடத்துல தான் ரொம்ப ஒரு பிரபலமான, அந்த காலத்தில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு யூதர்கள் தான் இந்த செய்திகள் இதை ரொம்பவும் பெருமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது அப்படியே முஸ்லிம்களிடத்துல காப்பி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இதனுடைய மேட்ரு பின்னணி. புரியுதுங்களா? இது உண்மையிலேயே குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இந்த ஷாபானுடைய இந்த இரவுக்கு இப்படிப்பட்ட எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாத நிலையில் இது மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம்? என்ன? யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் முஸ்லிம் உம்மாவுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டது. குர்ஆன் ஒரு இரவை பற்றி பேசுது, அந்த இரவுக்கு பெருசா இவங்கள்ட்ட ஒரு முக்கியத்துவம் கிடையாது. புது கைலி உடுத்திட்டு வர்றதை தவிர, புது சட்டை போடுறதை தவிர. ஆனா குர்ஆன் பேசாத ஒரு இரவுக்கு எவ்வளவு பயபக்தியான ஒரு அமல்களையும் இபாதத்துகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம போவோம் அடுத்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை பற்றி சொன்னார்கள். இன்னஹா லைலத்துன் சாபிஅத்துன் அவ் தாசிஅத்துன் வ 20 வ இன்னல் மலாயிகத தில்கல் லைலத ஃபில் அர்தி அக்ஸரு மின் அததில் ஹஸா. அது ஒன்று 27வது இரவு அல்லது 29வது இரவு. மலக்குகள் அந்த இரவிலே பூமியிலே இறங்கி வருகிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய கற்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக, இந்த மொத்த உலக பூமியில் இருக்கக்கூடிய பொடி கற்கள் இருக்கா, அதை விட அதிகமான எண்ணிக்கையில் மலக்குகள் இறங்குகிறார்கள். அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான ஒரு செய்தி என்ன பரப்பப்பட்டிருக்குன்னா, நல்ல காரியத்துக்காக வேண்டி நம்ம பொய் சொல்லலாம், நல்லதை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம பொய் சொல்லலாம். இப்போ தொழுகைங்கிறது நல்லது, திக்ருங்கிறது நல்லது, அதுதானே செய்ய சொல்ல போகிறோம். இத்தனை ரக்காத்து தொழுங்க, இத்தனை இவ்வளோ திக்ரு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது பொதுவான ஒரு விஷயம் தானே. அதனால் அது சம்பந்தப்பட்ட சில கதைகளை நம்ம விட்டு கட்டி சொன்னால் என்ன தப்பு இருக்குது? மக்களை ஆர்வப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஒரு நம்பிக்கை யூதர்கள்ட்ட இருந்தது. அதாவது யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்தில் பொய் சொல்வதை ஆகுமாக்கி வைத்திருந்தார்கள். அந்த குணம் அப்படியே யூதர்களிடமிருந்து சூஃபிகள் இருக்காங்க பாருங்க, தரிகா, அவங்களிடத்துல ஒட்டி கொண்டது. அதாவது மார்க்கத்தில் ஒரு நல்லதை மக்களை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லலாம், இட்டு கட்டலாம், ரசூலுல்லாஹ் மேல அப்படி சொல்றதுனால அது தப்பாகாது, நம்ம ஒரு தப்பான செயலுக்காக வேண்டி சொல்லல. இப்படியாக அவர்கள் தங்களுடைய இந்த தவறான ஒரு நடத்தையை நியாயப்படுத்துகிறார்கள். இது ரொம்ப கெட்ட ஒன்று, மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. மார்க்கம் என்பது நம்முடைய அறிவின்படி கிடையாது, நம்முடைய விருப்பத்தின்படி கிடையாது. நமக்கு இதில் வேலை என்னன்னா தப்லீக். எது இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்து சொல்றது தான் நமக்கு வேலை. எது இருக்கிறதோ ஆதாரபூர்வமாக அதை மக்களுக்கு போதிக்கிறதா நம்ம வேலையை தவிர நாம எந்த ஒன்றையும் இந்த மார்க்கத்துக்குள்ளார புகுத்தக்கூடாது. இருக்கக்கூடிய நல்ல அமல்களுக்கும், உதாரணமா 5 வேளை தொழுகை இருக்கு, சுன்னத்தான தொழுகை, இப்படி இருக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட அமல் பொய்யான சிறப்புகளை, பொய்யான செய்திகளை கொண்டு நம்ம சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் நாம் மிகவும் பயந்தவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லாத ஒன்றை அல்லாஹ் சொல்லியதாகவோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை அவர்கள் சொல்லியதாகவோ சொல்வது மிகப்பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்வாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் என்று. அதனால எந்த வகையிலையுமே பொய்யான ஹதீஸுகளை நம்புறதும் கூடாது, பரப்புறதும் கூடாது, அதை எடுத்து சொல்றதும் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்க சட்டத்தை விவரிக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு பொய்யான ஹதீஸ் சொல்லப்படுகிறது என்று பதிவு செய்யறதுக்காக வேண்டிதான் சொல்லலாமே தவிர நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில், மக்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய விதத்தில் பொய்யான செய்திகள் எதையும் சொல்லக்கூடாது. இதுதான் அதாவது குர்ஆன் ஹதீஸை அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில பின்பற்றக்கூடியவர்களுக்கும் சூஃபி தரிகாக்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இடையில அதாவது மிகவும் வித்தியாசப்பட்ட வேறுபாடு. புரியுதா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் இந்த சூஃபி தரிகாக்களை கூடாது, இது ரொம்ப ஒரு கெட்ட பாதையில் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அவங்களுடைய மூலதனமே என்னன்னு சொன்னால் பொய்யான செய்திகளை பரப்புறது, பொய்யான கற்பனைகளை பேசுறது, பொய்யே பொய், உடம்பு ஃபுல்லாக பொய். அவங்க உடம்புல ரத்தம் ஓடலை, பொய் தான் ஓடும். அப்படியே கற்பனையில் இருந்துக்கிட்டு நான் அரிசை பார்ப்பேன் பாரு, நான் 4வது வானத்துக்கு போனேன் பாரு, 5வது வானத்துக்கு போனேன் பாரு, எனக்கு ரசூல்லா கனவுல தெரிஞ்சாங்க, சில நேரங்களில் வெளியிலேயே எனக்கு ரசூல்லா தெரிவாங்க பாரு, நான் என் ஷேக்கை பார்த்தேன் பாரு. சரியான பணாதீங்க. அதே போல் 24 மணி நேரமும் திங்கிறது, டான்ஸ் ஆடுறது, கூத்தடிக்கிறது, கும்மாளம், இதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர ஒன்றுமே கிடையாது. முன்னாடி ஒரு காலத்தில் உடலை வருத்தி கொண்டு ஆன்மீகம் தியானம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சூஃபிகள் இருந்தாங்க. அந்த சூஃபிகள்லாம் யாரும் இப்போ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ இருக்கிறதெல்லாம் 2ஆம் நம்பர் இல்லை, மொத்தமாக ஃப்ராடு கூட்டம் தான். 420 என்ன சொல்கிறது, 420 எல்லாம் இந்த 420 கேஸ் தான். எப்படி வந்து பிற மதத்தில் சாமியார், சன்னியாசி, பாதிரியார், துறவின்னு இருக்காங்களா இல்லையா, அதே போல் ஒரு கூட்டம் தான். ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க கல்யாணம் பண்ணாமல் தப்பு செய்வாங்க. இந்த கூட்டம் வந்து இப்படி ஒரே வந்து மக்களுடைய செல்வங்களை சூறையடிக்கிறது, அப்போ பேரை சொல்லி மயக்கி வைக்கிறது, ஒரே அதாவது கற்பனையான மதிப்பு மரியாதை, கற்பனையான ஒரு அதாவது கண்ணியத்தில் மேந்துக்கிட்டே இருக்கிறது. அவங்க அவுலியா, அவர் வந்து அப்படியே முராக்கபால அல்லாவை பார்ப்பாரு, அவர் அப்படியே தியானத்தில் வந்து இங்கேருந்து காபத்துள்ளால போய் தொழுவார். என்னையா கதையார் ஹமர் ராஹிமீன். நான் ஒரு கதை சொல்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு கேளுங்க. அந்த கதையை சொல்கிற ஒரு வேணா வீடியோ வேணா கூட அனுப்பி வைக்கிறோம். எனக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். ஒரு அவுலியா இருந்தாரா, அதுவும் கீழக்கரையில். அந்த கீழக்கரையில் அவுலியா வந்து எப்படின்னு சொன்னால் தொழுவு நேரத்தில் கதவு பூட்டி போகிறான். அயோக்கிய பசங்க பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு கதை கட்டுறானோ பாருங்க, வந்து கதவு பூட்டி போகிறான். என்னையா கதவு பூட்டிக்கிறாருன்னு கேட்டால், இல்லை அவுலியா வந்து இங்கே லோக்கலில் தொழுவ மாட்டார், மக்கால போய் தொழுதுருவாராம் அவுலியா, அந்த அவுலியா. அதனால எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவர் வந்து கதவை பூட்டி போகிறான். ரியலாக கதை தான், ஆனால் அவங்க எப்படி இதை ரியலாக சொல்கிறாங்க பாருங்கள். யாராவது இதை கேட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்புறமா சொல்லுங்கள், நானும் இதை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பி வைக்கிறேன் பேசுகிறவரோட. அப்போ வந்து கதவு பூட்டிப்பாரான். கேட்டால் வந்து அவுலியா வந்து எங்கே போயிட்டாராம், காபத்துல்லாவுக்கு போய் தான் தொழுவாராம் 5 வக்து தொழுகிக்க. அப்போ ஒரு தடவை அந்த மாதிரி கதவை பூட்டும் பொழுது அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன புள்ள வந்து உள்ளார போயிடுச்சான். உள்ளார போன உடனே அந்த சின்ன பிள்ளைய கூட்டிக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டாராம். மக்காவுக்கு போயிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு ஷேக் வந்திருக்காங்கன்னு பாடம் படிப்பாங்களாம், வைப்பாங்களாம். தொழுது முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே முசாஃபா பண்ணுவாங்களாம். பையனை வேற கூட்டு போயிருந்தார்ல, அந்த பிஸியில பையனை மறந்துட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறமா கதவை திறந்துட்டு எங்கேயோ போயிட்டாரு போல இருக்கு. கடைசியில் பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வீட்டில் வேலை செய்யற ஒரு பொம்பளை இருந்தாங்களாம். கதை எப்படி போது பாருங்க. அந்த பொம்பளை என்ன சொன்னாங்கன்னா, வேலைக்கார பொம்பளை வீட்டில் வேலை செய்யற ஒரு லேடி. அவங்க சொன்னாங்களா, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு, பயப்படாதீங்கம்மா, நம்ம அவுலியா வந்து மக்கால போய் தொழுதாங்கல்ல, அப்ப தொழுவு போகும் பொழுது நம்ம பையனையும் கையில பிடிச்சிட்டு போயிட்டு அங்க போய் எல்லாரும் ஷேக் வந்திருக்காங்கன்னு கை கொடுத்து முசாஃபா பண்ணி பேசி எல்லாருக்கும் சந்தேகம்லாம் சொல்லிட்டு அவங்க திரும்பி வரும் பொழுது நம்ம பையனை மக்காலையே மறந்துட்டு வந்துட்டாப்ல. அதுதாம்மா மேட்ரு. ஐயோ, அப்போ பையனை மறந்துட்டாப்லையா, என்ன செய்யறது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கதவை பூட்டிச்சான். கதை எப்படி போது பாருங்க. கீழே கறக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம்லாம். அவங்க ஊரில் நிறைய தைக்கா வாப்பா, அந்த வாப்பா, இந்த வாப்பா, நிறைய வாப்பா இருப்பாங்க. கதவை பூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பையனோட அந்த வேலை செய்கிற லேடி வெளியே வருதான். எல்லாருக்கும் சந்தோஷமா தாங்கலையா, ஆச்சரியமா தாங்கலையா. அப்போ எல்லாம் வீட்டில் உள்ள பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலை செய்கிற லேடிட்ட அவங்கள்ட்ட கேட்டாங்களா, சரி வாப்பா வந்து அவங்க மக்கால போய் தொழுவுறாங்க, போகும்பொழுது பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம், நம்புகிறோம். அவங்க வந்து அவுலியா, அவங்க பெரிய மகானு, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ வந்து ஒரு தட்சால் ஒரு சின்ன வேலை செய்கிற ஒரு லேடி, உனக்கு எப்படி இந்த தகுதி கிடைச்சிச்சு, உனக்கு எப்படி இந்த கராமத்து சக்தி கிடைச்சிச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த லேடி சொன்ன பதில் பாருங்க, என்ன பதில், சூப்பர். ஆனால் யாராவது வாந்தி எடுத்துட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. அந்த லேடி சொன்னாங்களா, நான் வந்து அவுலியாவுடைய சட்டையெல்லாம் ஒரு நாள் தண்ணியில் போட்டு துவைச்சேன். அப்போ நல்லா அழுக்கு வந்துருச்சு. நான் என்ன செஞ்சிட்டேன், அதை அப்படியே எடுத்து குடிச்சிட்டேன். அது குடிச்சதுலேருந்து எனக்கு கராமத்தா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கராமத்துடைய சக்தியை கொண்டு தான் நான் சொன்னேன். அந்த சக்தியை கொண்டு தான் நான் போய் மக்கால போய் அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். கதையை பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க, அவுலியா கதை. காயல் பண்ணத்தில் ஏதோ ஒரு அவுலியா இருப்பாங்களே, ஷோய்பு சொல்லுவாங்க. ஒரு காவல் முன்னாடி சொன்னது கீழக்கரை அவுலியா, அப்புறம் காயல்பட்டின அவுலியா என்ன கதை கேட்டால், அவர் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து அனதர் ஸ்டோரி இன் கேரளாவா, சரி அது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமா குழந்தை உண்டாகிருக்காங்களாம், குழந்தை பிறக்கப்பொழுதான். ஏன்னா அவுலியா குழந்தையெல்லாம் வந்து வயிற்றிலிருந்து வந்து அவங்க வந்து அவுலியாங்கிறத காமிச்சிருவாங்களாம். நபிமார்களுக்கே 40 வயசுல தான் நபித்துவம் கொடுக்கப்படும். அந்த நபித்துவம் கொடுக்கப்படுறதுக்கு சில நாள்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கே சில அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ் காட்டுவான். ஆனால் அவுலியாக்கள்ங்கிறவங்க இவங்க நம்பிக்கையில் அதுக்கு மேலே வயிற்றில் இருக்கும் பொழுதே கராமத்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து சத்தம் கேட்குதான். என்ன சத்தம் அப்படின்னு நல்லா கவனமாக கேட்டால், பஞ்சம் முழுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருதான். என்னடா அது பஞ்சம் முழுங்குங்கன்னு சத்தம் வருது
அப்படின்னு எங்க இருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா அந்த உம்மா வயிற்றிலிருந்து அந்த சத்தம் வருதா, புரியுதா? வயிற்றிலிருந்து என்னடா அது பஞ்சம் முழுங்குன்னு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஞ்சை கொண்டு வந்து தண்ணியில் முக்கி அந்த பஞ்சம் முழுங்கினாங்களாம். முழுங்கி கொஞ்ச நேரத்தில் அந்த அவுலியா குழந்தை பிறக்கிறாரா ஜட்டி போட்டுக்கிட்டு. அதாவது நான் அம்மனமாக அவுரத்தோட பிறக்க மாட்டேன், நீங்கள் சீக்கிரமாக பிறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, பஞ்சம் முழுங்குன்னு சொல்லி அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ளார போன பஞ்சு ஜட்டியாக மாறி அந்த அவுலியா அதை போட்டுக்கிட்டு பிறந்தாராம். எப்பேற்பட்ட அவுலியா பாருங்க எங்கள் அவுலியா அப்படின்னு. இதை யார் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பயான் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆஹா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பரவசம் அடைஞ்சு இந்த கோயிலில் பரவசம் அடைவாங்க பாருங்க சாமி வரும்பொழுது, அந்த மாதிரி பரவசம் அடைகிறாங்க பார்த்துங்க. அதனால தான் இந்த சூஃபி தரிகா கூட்டங்கிறது முழுக்க முழுக்க இந்துத்துவ சிலை வணங்கிகளுடைய முட்டாள்தனத்தை இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார புகுத்தக்கூடிய இப்லீஸுடைய பாதை தான் இது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக ஆமீன் யா அர்ஹமர் ராஹிமீன். இது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா? வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வீடியோ அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், அவங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, கவனிங்க. யா அர்ஹமர் ராஹிமீன். ஆக லைலத்துல் கத்ர் என்பது 27 இருக்கலாம் அல்லது 29 இருக்கலாம், அது ஒரு அறிவிப்பு. அடுத்து உபாதா இப்னு சாமித் அறிவிக்கிறாங்க, லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் பவாக்கி. லைலத்துல் கத்ர் என்பது இறுதியாக மீதம் இருக்கக்கூடிய 10 இரவுகளில் இருக்கிறது. மன் காமஹுன்ன இப்திகா ஹிஸ்பத்திஹின்ன, யார் அந்த இரவுல நன்மையை தேடி நின்று தொழுவாரோ ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர, அவருடைய பழைய புதிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வஹிய லைலத்து வித்ரின், அது ஒற்றைப்படையுடைய இரவிலே வரும். திஸ்உன் அவ் சப்உன், 9 அல்லது 7, அவ் ஹாமிசத்துன் அவ் சாலிசத்துன் அவ் ஆஹிரு லைலத்தின், அல்லது 25 இருக்கும் அல்லது 23 இருக்கும் அல்லது கடைசி இரவாக கூட இருக்கலாம். வகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன இமாரத லைலத்துல் கத்ரி அன்னஹா சாஃபியத்துன் பலிஜத்துன் كأن فيها قمرا ساطعا ساكنة سجية لا برد فيها ولا حر ولا يحل لكوكب يرمى به فيها حتى تصبح. அந்த இரவு எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும், தெளிவா இருக்கும், அதாவது பூரணமா உதிக்கிற மாதிரி இருக்கும், தெளிவா வெளிப்பட்டு இருக்கும், அதே போல அமைதியா இருக்கும், அதுல ரொம்ப குளிராவும் இருக்காது, ரொம்ப உஷ்ணமாவும் இருக்காது, எரி நட்சத்திரங்கள் அதுல எரியப்படாது. அன்றைய இரவுல சூரியன் சமமாக வெளியே வரும், அதனுடைய கதிர்கள் அதற்கு இருக்காது. மிஸ்லல் கமரி லைலத்துல் பத்ரி, பௌர்ணமி அன்று சந்திரன் இருப்பதை போன்று அந்த இரவுல சந்திரன் இருக்கும். வலா யஹில்லு லிஷைத்தானி அன் யக்ருஜ மஅஹா யௌமைதின், அன்றைய பகல்ல சூரியன் உதிக்கும் போது ஷைத்தான் அதோடு வெளிப்பட முடியாது. இந்த ஹதீஸுடைய சனதை பொறுத்த வரைக்கும் இது ஹசனான சனது. இருந்தாலும் இதுல சில வார்த்தைகள் கொஞ்சம் அதிகப்படியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இமாம் இப்னு கசீர் சொல்றாங்க. அடுத்து வகால அபூ தாவூத் அத்-தயாலிசி ஹதஸனா ஜம்அ அன் சலமா இப்னு வஹ்ராம் அன் கிரிமான் இப்னு அப்பாஸ் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال في ليلة القدر ليلة سمحة طلقة لا حارة ولا باردة وتصبح شمس صبيحتها ضعيفة حمراء. அந்த இரவு ரொம்ப மென்மையா இதமா இருக்கும், சூடாவும் இருக்காது, குளிராவும் இருக்காது. சூரியன் ரொம்ப மென்மையா, அதாவது சிவப்பு நிறமா மென்மையா இருக்கும், கதிர்கள் இல்லாம இருக்கும். யா அர்ஹமர் ராஹிமீன். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ரை நான் பார்த்தேன், ஆனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது கடைசி 10 இருக்கு. அந்த இரவு ரொம்பவும் குளிராவும் இருக்காது, ரொம்பவும் உஷ்ணமாவும் இருக்காது. அதே போல பௌர்ணமி இரவை போன்று அது வெளிச்சமாக இருக்கும். அந்த இரவுல அன்றைக்கு அதிகாலையில ஷைத்தான் சூரியனோட உதயமாக மாட்டான், வெளிப்பட மாட்டான். லைலத்துல் கத்ர் நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா, முந்திய நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு கருத்து. முதல் கருத்து என்னன்னு சொன்னா நமக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு கருத்து முந்திய உம்மத்துகளுக்கு இது போன்ற ஒரு இரவு கொடுக்கப்பட்டதாக. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய ரொம்ப பெரிய பெரிய வயசு அதெல்லாம் அவங்களுக்கு காட்டப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துடைய வயசு ரொம்ப குறைவா இருக்கேன்னு கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதிலாக இந்த லைலத்துல் கத்ரை கொடுத்ததாக ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது. சரிங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். ஆனா இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, வல்லதி தல்ல அலைஹில் ஹதீஸு அன்னஹா கானத் ஃபில் உம்மமில் மாதின கமா ஹிய ஃபி உம்மத்தினா, இது முந்திய உம்மத்திலும் இந்த லைலத்துல் கத்ர் என்பது இருந்தது, நமக்கு இருப்பதை போன்று. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல லைலத்துல் கத்ரை பற்றி கேட்கறாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான சஹாபி, எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரொம்ப வித்தியாசமான கேள்விகளா கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ரை பற்றி எனக்கு அறிவியுங்கள், அது ரமதானில் மட்டும் இருக்கிறதா, வேறு மாதத்திலும் வருகிறதா? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, அது ரமதான்ல மட்டும் தான் வருது. குல்து தகூனு மஅல் அன்பியா மா கானு ஃபைதா குபிது ருஃபிஅத்,
அம் ஹிய இலா யௌமில் கியாமத்தி, அது நபிமார்களுடைய காலத்தில் தான் இருக்குமா, நபிமார்கள் இறந்து விட்டால் அந்த இரவு முடிந்து விடுமா என்று கேட்டபோது இல்லை, அது கியாமத்து நாள் வரைக்கும் அந்த இரவு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் கேட்டேன் ரமதானிலே எப்போது அது வருகிறது என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவ்வலி வல் அஷ்ரில் அவாஹிர், முதல் 10லையும் கடைசி 10லையும் தேடுங்க என்று. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. குல்து ஃபி ஐயில் அஷ்ரீன ஹிய, அது எந்த 20ல வருதுன்னு நான் கேட்டேன். கால இப்தகூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10ல மட்டும் தேடுங்க, இதுக்கு மேல லைலத்துல் கத்ரை பற்றி இடத்துல கேட்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதுக்கு பிறகும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபப்பட்டதாகவும் அந்த அறிவிப்பினுடைய கடைசியில் வருவதை நம்ம பார்க்குறோம். யா அர்ஹமர் ராஹிமீன். அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு பயானி அன்ன லைலத்துல் கத்ரி ஃபி குல்லி ரமதான், லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு ரமதானிலும் இருக்கிறது என்று ஒரு தனி பாடமே அமைத்திருக்கின்றார்கள். இந்த சூஃபிகள்கிட்ட லைலத்துல் கத்ர் வருஷம் ஃபுல்லாக வருமா, ரமதான் மாதத்தில் மட்டும் வராதா, மற்ற மாதத்துலேயும் வருமா, அதுவும் ரமதான் மாதத்தில் கூட 2வது 10 முதல் 10லலாம் கூட அவங்க பார்த்துருக்காங்களாம். நீங்கள் தப்லீகுடைய அமல்களின் சிறப்பு பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஆக மொத்தம் அல்லாவும் ரசூலும் சொன்னதை பொய்ப்பித்து விட்டு முட்டாள் சூஃபி கூட்டம் சொல்கிறத நம்புறவங்க தான் யார், இந்த தரிகா சூஃபி கூட்டம்லாம். பேருக்கு தான் பெரிய தலப்பாவும், ரசூல்லா பேரை சொன்னோன்னா அப்படியே பொங்கி எழுவுறதும், தொட்டு 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 முத்தம் கொஞ்சம் இருக்கிறதும், செய்கிற வேலை எல்லாம் 2ஆம் நம்பர் வேலை தான். யா அர்ஹமர் ராஹிமீன். நமக்கு உறுதியான சஹீஹான பலமான அறிவிப்புகளில் வருது கடைசி 10ல், கடைசி 10னுடைய ஒற்றைப்படை இரவுகளில். அதோட போதுமாக்கி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? முடிந்த அளவு கடைசி 10 முழுமையாக நம்ம ஹயாத்தாக்கணும். குறைந்தபட்சம் அதனுடைய ஒற்றைப்படை இரவுகளையாவது நம்ம ஹயாத்தாக்குறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதே கருத்து தான் பல அறிவிப்புகளில் இமாம் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்போ இவ்வளோ போயிட்டே இருக்குது சுப்ஹானல்லாஹ். அந்த அறிவிப்பு சொன்னாங்கல்ல, எந்த அறிவிப்பு, அந்த காபுல் அஹ்பாரும் அதே போல் இன்னொருத்தங்களும் நிறைய பலவிதமான அறிவிப்பு செய்கிறாங்கன்னு அந்த அறிவிப்பை தான் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க. நமக்கு அது தேவையில்லை. நான் சஹீஹான அறிவிப்பு இல்லைங்கும்போது நம்ம எதுக்கு அதை பேசிக்கிட்டு நீங்கள் மனசில் குழம்பிக்கிட்டு. லைலத்துல் கத்ரில் அல்லாஹ்வும் ரசூலும் வணங்க சொல்லிட்டாங்க, வணங்குவோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புகளெல்லாம் உண்மையிலேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்க போகுது. இல்லைன்னா நம்ம அல்லாஹ் சொன்னதுக்காக வணங்கிட்டு அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு அதுக்கு வாக்களிச்சிருக்கிறான், அதனுடைய நன்மையை நம்ம அடைய தான் போகிறோம். அல்லாஹ்விடத்தில் கணக்கில்லாமல் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறவங்களுக்கு கூலி இருக்குது. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதுமானது அல்ஹம்துலில்லாஹ். அதே தான் இமாம் குர்துபியும் பதிவு செய்கிறாங்க. போதும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர். இன்ஷா அல்லாஹ் இப்போ கேள்வி பதில் வைத்துக்கொள்வோம். இந்த சூரா இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து இன்ஷா அல்லாஹ் இதனுடைய எப்போதும் போல படிப்பினைகள் பாடங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல ஒரு நோன்பு வைக்க முடியல, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அப்படின்னா, ஒரு 5 நோன்பு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நோன்பு பின்னாடி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்படி பின்னாடி வச்சோம்னாக்க ரமலான்ல உள்ள அந்த நன்மைகளும் பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா கூறிய காரணத்தை முன்னிட்டு அவர் நோன்பை விடுவாரோ, பிறகு அந்த நோன்பை அவர் எவ்வளவு சீக்கிரமாக எடுத்து கதா செய்வாரோ, கண்டிப்பாக அவருக்கு ரமதானில் கிடைத்த நன்மை அப்படியே கிடைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷேக், இந்த அந்த ஹதீஸ் நிஸ்பு ஷாபான் பத்தி வருதுல்ல, ஆமா, அதுல முஷ்ரிகையும் முஷாஹின்களையும் எல்லாம் மன்னிக்கிறது இல்ல. முஷாஹின்னா யாரு உஸ்தாத்? யாரு முஷாஹின்? இந்த ஹதீஸ் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த பயான்கள்லாம். நம்முடைய ஆளுங்கள்ட்ட கேட்டாலும் இது ஆத்தென்டிக்கா இல்லையான்றதே நமக்கு கிளியரா சொல்ல மாட்டாங்க. இல்லையே, நான் என்னுடைய பயானில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேனே. முஷாஹின் என்றால் ஷஹ்னா, ஷஹன் என்றால் உள்ளத்தில் குரோதம் கொண்டவர். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பகைமையாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முஷாஹின் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா அந்த இரவிலே மன்னித்து விடுகின்றான் 2 நபர்களை தவிர. ஒருவர் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர். மற்றொருவர் முஷாஹின், தன்னுடைய சகோதரனிடத்தில் உலக காரியங்களுக்காக சண்டை சச்சரவு செய்து பொறாமையில் குரோதத்தில் இருப்பவர். ஸோ இந்த இரவுனுடைய சிறப்பு எப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸ் இருக்குதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா ஷாபானுடைய நிஸ்ஃபுடைய இரவில் 15 நம்ம அர்த்தம் பண்ணவே கூடாது. எங்கேயுமே ஹதீஸில் அல் ஹாமிஸ் அஷர ஃபில் ஹாமிஸ் அஷர, அதாவது ஷாபானுடைய 15வது இரவு
அல்லது 15வது இரவு முடிஞ்ச உடனே என்று எந்த ஹதீஸ்லையுமே இருக்காது. ஹதீஸில் என்ன வருது? ஷாபானுடைய பாதியில் ஃபி லைலத்தின் நிஸ்வி மின் ஷாபான் அல்லது ஃபி நிஸ்வி மின் ஷாபான், அப்படித்தான் அந்த வார்த்தை வரும். அப்போ அந்த பாதி என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடத்தில் சொன்ன மாதிரி 29 முடிஞ்சா என்ன வரும்? 14 தான் வரும். 30 முடிஞ்சாதான் உங்களுக்கு ஷாபானுடைய மாதம் உங்களுக்கு 15ங்கிறது வரும். அப்போ இன்றைய மக்கள் பெரும்பாலும் 15 தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்போ இதுவே முதல்ல தப்பு. ஒவ்வொரு நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் சில விசேஷ காரணங்களுக்காக வேண்டி மறைக்கப்பட்டிருக்கும். அதே போல தான் இது உண்மையிலேயே அது அப்படி சிறப்பு இருக்குங்கிற இந்த ஒரு ஹதீஸ் நிரூபணமாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கொண்டால் இது இந்த நிஸ்பு ஷாபானுங்கிறது இருக்கு, அல்லாஹ் மன்னிப்பான் இந்த 2 பாவங்களை உடையவர்களை தவிர, அவ்வளோதான். மற்றபடி இந்த சிறப்பு நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஷிர்க்கை விட்டு வெளியாகி இருக்கணும். அதே போல் நமக்குள்ளார இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீண்ட காலங்கள் வைக்காம அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுதே தவிர, மற்றபடி இந்த இரவுக்காக நீங்கள் தனியாக வணங்குங்க, அதனுடைய பகலில் நோன்பு வைங்க, அந்த மாதிரியான எந்த சிறப்புகளும் கூடுதல் விளக்கங்களும் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம ஒரு ஹதீஸில் இருந்து ஒரு அமலை பெறுவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுல அல்லது இந்த பகலில் அல்லது இந்த நாளில் இந்த சிறப்பு இருக்குது, அந்த சிறப்பை முன்னிட்டு நீங்கள் தொழுங்க அல்லது நோன்பு வைங்க என்று எப்படி சிறப்பு ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் அதற்கான அமலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம அதற்காக ஒரு விசேஷமான அமலை செய்ய முடியும். இப்போ பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களுடைய சிறப்பு சொல்லும் பொழுது அந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஏனைய பகலில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு சிறப்பு, அந்த நேரத்தில் அமல் செய்கிறது சிறப்புன்னு அமலை கொண்டு சம்மந்தப்படுத்துகிறாங்க. அதே போல் காபத்துல்லாவுடைய இடங்கள் இருக்குது, அங்கே இடத்துக்கு சிறப்பு, அந்த இடத்துல அமல் செய்கிறதுக்கு சிறப்பு. ஸோ அப்படி சொல்லப்பட்டிருந்தால் தான் நீங்கள் அங்கே அந்த இடத்துக்குன்னு நீங்கள் அதிகப்படியான நஃபிலான அமல்களை செய்ய முடியும். இந்த இரவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பை அடைவதற்கு எப்போதும் போல இயல்பாக நம்ம இருக்கணும். இந்த 2 பாவங்களை விட்டு விலகி தௌபா செய்தவர்களாக, அதுதான் இங்கே நம்ம நிரூபிக்க முடியுமே தவிர இந்த சிறப்பு இருக்கின்ற காரணத்தினால விசேஷமாக நம்ம தனியாக தொழுகணும், அன்றைய பகலில் நோன்பு வைக்கணும் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் ஆதாரமற்றது. அப்படி நம்ம செய்யவே முடியாது. இந்த அவுலியாக்கள் கதை 2 கதை சொன்னேன்னு யாரும் நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ஏரியாவுக்கு இந்த மாதிரி 3 யாசின் ஓதனா, பெண்கள் குறிப்பிட்டு 3 யாசின் வீட்டில் உட்காந்து ஓதனா, அப்புறம் ஆம்பளைங்க கபஸ்தான் போன இந்த மாதிரிலாம் நேற்று ரொம்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்தது. இப்போ நம்மளுக்கு ஒரு இது இருக்கு, நம்ம போய் சொல்லலாம், ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற போது ஒரு பெண்ணா இருக்கும்போது நான் எப்படி சொல்றது? அது போய் பண்டியா சொல்ல அங்கே எல்லாரும் ஆம்பளைங்க இருப்பாங்க. ஏன்னா அங்கே அக்கத்து அந்த இமாமே இந்த மாதிரி பள்ளிங்கிற மாதிரி அந்த பள்ளின்னு சொல்லி கொடுக்கறதுனால அந்த ஆம்பளைங்க தான் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாசனா ஓதுறாங்க. அது நம்மளுக்கு தப்பு. ஏன் அவங்க நன்மை பண்ணமைங்க இந்த வழியில போறாங்கிற மாதிரி நம்ம மனசு உறுத்துது. ஜும்மா தொழுகைக்கு முன்பு சுன்னத்து தொழுகை இல்லை. மாறாக ஜும்மாவுக்கு நம்ம பள்ளிக்கு போகும்பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகணும். இமாமு மிம்பரில் ஏறுற வரைக்கும் நம்ம பொதுவான நஃபில்கள் தொழுது கொண்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. ஜும்மா தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்து அல்லது 4 ரக்காத்து அல்லது 6 ரக்காத்து வரைக்கும் சுன்னத் தொழுகலாம். உங்களுக்கு அந்த கிளிப்பு அனுப்புகிற அவங்க பேசுனது அப்புறமா இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சில டைம் ஒன் டைம்ஸ் கொடுத்தாலே போதும்க்காங்க. அது தெளிவாக கொஞ்சம் யூடியூப்லேயும் நீங்கள் போட்டாலும் கொஞ்சம் கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கும். சரிம்மா, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுக்கணும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ரொக்க கேஷுகளுக்கும் வியாபார பொருட்களுக்கும் அதே போல் வியாபாரத்துக்காக வைத்திருக்கக்கூடிய நகைகளுக்கும் அதே போல் தங்கம் வெள்ளி காசுகள் அல்லது கட்டிகளாக இருக்குமேனால் நகைகளை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களிடத்தில் 2 விதமான கருத்துகள் இருக்கின்றன. அதில் ரொம்ப ஆதாரபூர்வமான கருத்து, நகைகளாக நம்மிடத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களை போன்று நகைகளாக இருக்குமேனால் நம் மீது ஜக்காத் இல்லை என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து. ஹதீஸும் அதுக்கு தான் நமக்கு துணையாக இருக்கு. ஒரு சில ஹதீஸுகளில் நகைகளுக்கு ஜக்காத் இருப்பதை போன்று வருகிறது. ஆனால் அந்த ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த பலமான ஹதீஸுகள் இல்லை. அதனால இந்த 2 கருத்து இருக்குது. எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டியதுதான். ஆனால் ஜக்காத் என்பது வருஷம் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று.
வலைக்கும் சலாம். இது அதான் நேற்று நைட்டு நடந்தது. 3 யாசின் வந்து பள்ளியாசல்ல உட்கார்ந்து இமாமே சொல்லி, அதாவது இந்த ஜும்மாவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி, நீங்க இந்த வர்ற நைட் வந்து 3 யாசின் ஓதணும், இந்த மாதிரி வந்து கப்ரானிகள் போய் நீங்க போயிட்டு ஆம்பளைங்க போயிட்டு அங்க போய் நின்று துவா கேளுங்க, அந்த மாதிரிலாம் சொன்னதுனால நேற்று பள்ளியாசல்ல இந்த மாதிரிலாம் நடந்தது. நம்மளுக்கு வந்து அது வந்து இது இல்லைன்னு தெரியுது. அப்ப நம்ம எப்படி உஸ்தாது பேசலாம்? நம்ம வசிக்கக்கூடிய இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம வசிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி பரவலாக ஆகிவிட்ட ஒரு தவறை நம்ம போய் வெளிப்படையாக பரவலாக நம்ம சொன்னோம்னால் அது சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால நம்ம தனிப்பட்ட முறையில் தாவா செய்து தான் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அன்லஸ் உங்களிடத்துல வந்து அதிகாரம் இருக்கு, நீங்கள் சொன்னால் உங்களை யாரும் எதிர்த்து பிரச்சனை பண்ண முடியாது என்று இருக்குமேனால் நீங்கள் பொதுப்படையாக வெளிப்படையாக அவங்களிடத்துல நின்று அந்த தீமையை அவங்களுக்கு தடுக்கலாம். அது குறித்து நீங்கள் எச்சரிக்கை செய்யலாம். அப்படி இல்லாமல் நம்ம தனி நபர்களாக இருக்கின்ற பொழுது, நமக்கு அதிகாரம் இல்லாத பொழுது, நம்ம தனிப்பட்ட முறையில் தாவா செய்து அவர்களுக்கு சொல்றதுதான் ஏற்றமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத் இது வந்து ஒரே ஒரு கேள்வி இருக்காது. இப்ப வலிமா விருந்துன்னு சொல்றாங்களே உஸ்தாத், அது என்ன முறையில வந்து சில பேர் வந்து கல்யாணம் முடிக்கையிலேயே மகால் நாங்க குடிச்சுக்கிறோம், பொண்ணு வீட்டுல வந்து சாப்பாடு வலிமா இங்க மாப்பிள்ளை வீட்டுல ஆக்கி போடுங்க அப்படிங்கிறா. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்யாணத்திலேயே வந்துட்டு வலிமா விருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வலிமா விருந்துங்கிற முறை என்ன உஸ்தாது? மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணு ஆணும் வந்து பேசி முடிச்ச பிற்பாடு, பேசின பிற்பாடு அப்புறம் மறுநாள் வைக்கிறதா வலிமா விருந்தா? எனக்கு தெரியல உஸ்தாது, கொஞ்சம் எனக்கு விளக்க சொல்லுங்க. வலிமா விருந்து என்பது ஆண் பெண் திருமண ஈஜாப் கபூல் ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய விருந்து. அது ஆண் சார்பாக கொடுக்கப்பட வேண்டும். இருவரும் ஒரு இரவு கழித்ததற்கு பிறகும் கொடுக்கலாம், அல்லது அவங்களுடைய ஊர் வழக்கப்படி திருமண ஈஜாப் கபூல் முடிந்தவுடனே அன்றைய பகல்லையே கொடுக்க விரும்பினாலும் கொடுக்கலாம். நிபந்தனை என்னவென்றால் அது முழுக்க முழுக்க திருமணம் முடிக்கக்கூடிய ஆணோ அல்லது ஆணுடைய உறவினர்களோ அவங்களுடைய செலவுல அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யறது. அதுல பெண் வீட்டார்கள் அதே போல ஆண் வீட்டார்கள் கலந்து கொள்றது, அல்லது அவங்களுடைய நண்பர்கள் கலந்து கொள்றது, அதுவும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு. யாரும் யாரையும் அவங்களுடைய சக்திக்கு மீறி நிர்பந்தப்படுத்த கூடாது. எப்படி ஆண் வீட்டார்கள் பெண் வீட்டாரிடத்துல நாங்க இத்தனை பேரை கூட்டிட்டு வருவோம், நீங்க விருந்து போடுங்க அப்படின்னு கேட்கறது தப்போ, அதே போலதான் ஆண் வந்து மனமு வந்து தன் மீது உண்டான கடமையாகிய வலிமாவை கொடுக்க விரும்பும் பொழுது பெண் வீட்டார்கள் நாங்க 500 பேர் வருவோம், 1000 பேர் வருவோம், நீங்க ஆண் தான் வலிமா கொடுக்கணும், நீங்க தான் அந்த வலிமாவை போடணும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துறது தப்பு. அவங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி தராங்களோ அதற்கேற்பதான் இவங்க விருந்துக்கு அழைச்சிட்டு போகணுமே தவிர, இவங்க பெரிய ஊர்ல நாட்டாம இவங்க பெரிய தலைவர் அதனால நாங்க 500 பேரை கூட்டிட்டு வருவோம், நீங்க தான் விருந்து போடணும் என்று பெருமை பேசுறதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆக வலிமா என்பது சுன்னத்து, கட்டாயமான சுன்னத்து. கணவர் கொடுக்கணும், ஈஜாப் கபூல் முடிந்தவுடனே கொடுக்கணும், அடுத்த நாளும் கொடுக்கலாம், ஒரு வாரத்துக்குள்ளார எப்ப வேணாலும் அது கொடுக்கலாம். அது முழுக்க முழுக்க ஆணு தன்னுடைய பொருளாதார செலவுல இருந்து தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு கொடுக்கிறது. இன்னொரு டவுட்டும் வந்து எனக்கு, ஏன்னா வந்து நம்ம மனசுல கேக்குறாங்க, இப்போ ஒரு பெண்ணை பாக்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டுல வந்து பார்த்து எல்லாம் பேசிடுறாங்க, பேசிட்டு கடைசியா மாப்பிள்ளை வந்து பார்க்கணும், பார்த்தாதான் வந்து நாங்க அவங்களுக்கு பிடிக்கணும்ல, அது வந்து இஸ்லாத்துல இருக்குதுல்ல, அனுமதி இருக்குதுல்ல, பார்த்து அவங்க சம்மதம் சொன்னாதான் நாங்க கல்யாணம் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உஸ்தாத். அதையும் கொஞ்சம் எனக்கு என்னன்னு சொல்லுங்க உஸ்தாத், அது வந்து நம்ம மார்க்கத்துல இருக்குதா, அதோடைய முறை என்ன? அல்லாஹுமே சரி. அதாவது இரு வீட்டார்களும் பேசி முடிவு செய்வார்களே, ஆனால் முடிவு செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை நீங்கள் ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அது உங்கள் 2 பேருக்கும் இடையில அன்பை உருவாக்குவதற்கு ஒரு துணையாக இருக்கும் என்று சொல்றாங்க. சரி, இந்த வலியுறுத்தல் என்பது ரொம்பவும் கட்டாயமான ஒரு சட்டம் கிடையாது, ஆனால் ரொம்ப சிறந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 வீட்டார்களும் பேசி முடிவு செய்து கொள்வதோ ஒத்துக்கொள்வதோ ரொம்ப முக்கியம். இல்லை இவர் தான் முதல்ல போய் பார்க்குறாரு, பிடிக்குது பிடிக்கல அந்த மாதிரி கிடையாது. ஏற்கனவே பேசிட்டாங்க, 2 வீட்டார்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. இப்போ 2 பேரையும் ஃபைனலாக ஒரு தடவை சந்திச்சுட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு இறுதியாக ஃபைனல் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி கட்டமாக இருக்குமே. ஆனால் திருமணம் முடிக்கக்கூடிய ஆணு தான் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணையும், அதே போல் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணு தான் திருமணம் முடிக்கக்கூடிய ஆணையும் பார்த்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு சபையில் பெண்ணுடைய வழி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில், அல்லது பெண்ணுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல திருமணம் முடிக்கக்கூடிய ஆண் வந்து பெண்ணுடைய முகத்தை பார்ப்பது, அதான் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ரமலான் மாதத்துல
சைத்தான கட்டி போடப்பட்டுச்சு இல்லையா? ஆமாம்மா. அப்ப ரம்லான் மாதத்துல வந்து நம்ம பலகீனமா அந்த மாதிரி சோம்பேறித்தனத்துலயும் இது பண்றதுலயும் இருக்கிறானே, அது என்ன சைத்தான் வந்து வழி கெடுக்கிறானா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க. அது நம்மளுடைய பலகீனம் தானே உஸ்தாதா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர். ஹதீஸுகளில் ஷைத்தான்களை பற்றி வரும்போது மரதத்துல் ஜின், மரதத்து ஷயாத்தீன், அந்த மூர்க்கத்தனமான கெட்ட வம்பர்களாக இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அது குறித்து தான் அந்த ஹதீஸுகளில் வருது. மற்றபடி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கரீன் என்ற ஷைத்தானை பற்றி அங்கே வரல. சரிங்களா? ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பொதுவாக இருக்கக்கூடிய ஷைத்தான்களோ அல்லது ஒவ்வொரு மனிதனோட இருக்கக்கூடிய ஷைத்தான்களை பற்றி அந்த ஹதீஸ்ல சொல்லப்படல. அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது மரதத்துல் ஜின் என்ற அந்த ஜின்களுடைய வகைகள்ல ரொம்ப கொடிய ஒரு கெட்ட வகையான ஷைத்தான்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றபடி பொதுவா மனிதர்களுடைய உள்ளங்கள்ல வஸ்வசாக்களை போடக்கூடிய அல்லது அமல்கள்ல அலட்சியத்தை ஏற்படுத்தக்கூடிய சோம்பேறித்தனத்தை போடக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் என்பவர்கள் அவங்க எப்போதும் போல இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய சக்தியும் பலவீனமாக இருக்கும். ஏன்னா அந்த மரதத்துல் ஜின்னு கட்டப்பட்டதுனால அவங்களுடைய கட்டளையின்படி இவங்க செயல்படுறதுனால அங்க வீக்கா இருக்கிறதுனால இங்கேயும் அந்த வீக்னஸ் என்பது ஏற்படும். ஆனா இவங்க எப்போதும் போல கூட இருப்பாங்க, அந்த வசுவசாக்களை உண்டு பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம எப்போதும் போல உள்ள அமல்களை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அந்த போராட்டம் எப்போதும் போல நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இஸ்திகாமத் அலல் ஹுதா, நேர்வழியிலே நிலைத்திருப்பதற்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அமல் செய்து அதை அப்படியே பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி தாவா செய்யக்கூடிய நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹும்ம ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக நம்ம துஆவை பற்றி புதுசாக தனி ஒரு தொடர் ஆரம்பித்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். குரானில் சொல்லப்பட்ட துவாக்களும் அந்த துவாக்களுடைய சொல்லுக்கு சொல்லு அர்த்தம், கருத்து, அந்த துவாவிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள், அப்புறம் அந்த துவாவை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் பயன்பெறுங்க. உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்கள்லையும் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப பேருக்கு இந்த இல்மே இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.